Fourth standard எண்ணும் எழுத்தும் 7th unit I can do. Tick the correct picture for the sentences. Sam is a little boy. He likes to read interesting stories at home. He reads story books. நம்மனு கொடுத்துருக்கனால ஒரு பையன் ஸ்டோரி புக்கை ரீட் பண்ணி மாதிரி இருக்கிற பிக்சரை நம்ம டிக் போட்டுக்கணும். And one, this is Divya. She likes to read. She sits alone in a place and reads newspaper every day. Anu is a chess player. She takes parts in a competition and receives an award. அப்போது ஒரு பொண்ணு அவார்டு வாங்குற மாதிரி இருக்கிறத டிக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பாயோட ஃபெமினைன் வந்து கேர்ள், மதரோடைய மெஸ்குலின் ஃபாதர், ஆக்ஸோட ஃபெமினைன் கவு, பீஹனோட மெஸ்குலின் வந்து பீகாக். ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சென்டென்ஸை ரீட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எழுதணும். என்ரோல்டு இன் த மதுரை யூனிவர்சிட்டி. மதுரை யூனிவர்சிட்டி வராது, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வரும், அதனால் ஃபால்ஸ். கார்த்திக் இஸ் அ பிரைட் அண்ட் ஸ்மார்ட் பாய். இது கரெக்ட், ட்ரூ. ஃபரான் வாஸ் ரீடிங் அ போரிங் ஆர்டிக்கல் இன் த நியூஸ் பேப்பர். இது தவறு, இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கலை தான் அவன் நியூஸ் பேப்பரில் பார்த்தான், அதனால் ஃபால்ஸ். He got more than 95% in his 12th standard. 12th ஸ்டாண்டர்டில் 95% மார்க் வாங்கியிருந்தாரு, அது கரெக்டாக, அது ட்ரூ. சென்டென்ஸுக்கு மாஸ்குலின் நவுனும் ஃபெமினின் நவுனே கரெக்டாக போடணும். சரண் இஸ் கோயிங் டு see his grandma and grandpa. கிராண்ட்மாவுக்கு கிராண்ட்பா. த கிங் அண்ட் த குயின் லிவ்டு இன் த பேலஸ். கிங்கோட ஃபெமினின் வந்து குயின். த டக் அண்ட் த ட்ரேக் ஆர் ஸ்விம்மிங் இன் த பாண்ட். டக், ட்ரேக். த ஃபாக்ஸ் அண்ட் த விக்சன் இன் த ஃபாரஸ்ட். அடுத்தது சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. பண்ணியிருக்க வேர்டுக்கு கீழே இருக்க ஆப்ஷனில் எது கரெக்டான மீனிங் அப்படிங்கிறத டிக் பண்ணணும். இன்ஸ்பைரிங்னா ஊக்கமளிக்கிறது, அப்போ கீழே இருக்கிறதுல மோட்டிவேட்டிங்னா அதுக்கு மீனிங்காக இருக்கும். பெர்மிட்டர்னா அனுமதிக்கிறது, அப்போ அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதுக்கு கரெக்டான மீனிங்காக இருக்கும். அடுத்து ரிசீவ்டுனா பெற்றுக்கொள்கிறது, அதே மாதிரி காட் அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டான மீனிங்காக இருக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்னா ஆர்வமுள்ள அப்படிங்கிற மீனிங்கில் வரும், அதுக்கு அப்போ எக்ஸைட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஜெண்டர் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். இருக்க ஜெண்டரை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. மெஸ்குலின்னா ஃபெமினைனும், ஃபெமினைன்னா மெஸ்குலினும் எழுதணும். நம்ம கேர்ள்ஸ் அப்படிங்கிறது பாய்ஸாக மாறும், மதர் அப்படிங்கிறது ஃபாதர்னு மாறும், ஸ்டாக் அப்படிங்கிறது ஹிண்டுன்னு மாறும், டைகர் அப்படிங்கிறது டைக்ரஸ் அப்படின்னு மாறும், மேன்ங்கிறது உமன்னு மாறும், ரூஸ்டர் அப்படிங்கிறது ஹென்னுன்னு மாறுது, மேர் அப்படிங்கிறது ஸ்டாலியன்னு மாறுது, ரேம் அப்படிங்கிறது ஈவ் அப்படின்னு மாறுது. மாற்றிட்டு அப்படியே ரீரைட் பண்ணி கீழே இருக்க டேஷஸை ஃபில் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். பேசேஜை ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். He is an active boy. He lives in Mangudi. He cannot speak or hear anything. He dances to the songs that he sees on the television. His parents are happy to see his interest in dancing, but they do not know how to train him. Sanju himself learns to dance by watching television shows. One day he gets a chance to dance on stage in his school. He dances beautifully and wins the best dancer award. Now he dances in many television shows. Everyone likes his dance and appreciates him. மேக் சஞ்சூஸ் பேரண்ட்ஸ் ஹாப்பி. சஞ்சூஸ் பேரண்ட்ஸை ஹாப்பியாக வச்சுருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் டான்ஸிங் மேக்ஸ் தம் ஹாப்பி. சஞ்சு டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அவங்கள ஹாப்பியாக வச்சுருந்துச்சு. ஹவு டஸ் ஹீ லேர்ன் டு டான்ஸ். டான்ஸு கற்றுக்கிட்டான். ஹீ லேர்ன்ஸ் ஹிம்செல்ஃப் பை வாட்சிங் டெலிவிஷன். டிவியை பார்த்து அவனாவே கற்றுக்கிட்டான் டான்ஸ் ஆட. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஹிஸ் பேரண்ட்ஸ் அரேஞ்ச்டு எ ட்ரெய்னர் ஃபார் ஹிம். ஃபால்ஸ். அவங்க எந்த ட்ரெயினரையும் அரேஞ்ச் பண்ணல. டஸ் சஞ்சு வின் த